வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு சுவையான சிக்கன் வெஜ்ஜு செய்யலாம். அதுக்குன்னு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். கூடவே ஒரு 100 கிராம்ஸோட சாம்பார் வெங்காயத்தையும் சேர்த்துருக்கேன், நறுக்கி சேர்த்துருக்கேன், வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு 150 கிராம் சிக்கன் நறுக்கி சிக்கனையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நிதானமாக அதே வதக்கலாம். ஒரு சிம்மில் செய்யலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுருந்தோம் தீஞ்சிடும். லோ ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 6 தக்காளியும் நம்ம அது கூடவே நறுக்கி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நிதானமாக கிளறிட்டுக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு 5 மினிட்ஸ் கலந்துட்டா போகிறோம். அதுக்குள்ளே நல்லா வெந்த தக்காளியும் சிக்கன் மாதிரி ரெண்டும் சேர்ந்து வதங்கிடும். வெந்துட கூட இப்போ நம்ம 2 ஸ்பூனோட மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். கூடவே 1 ஸ்பூனோட கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனோட மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க. ஒரு பிடி கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இந்த தக்காளியில் இருக்க ஈரப்பதமே போகிறோம். நல்லா வதங்கிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு 6 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த பிகினர்ஸ் எல்லாம் ரொம்ப மாதிரி செய்யலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது தோசை கூட, இட்லி கூட, சாம்பார் சாதம், ரசம் சாதம் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்ச் பண்ணால் தயவுசெய்து சொல்லுங்கள். ரொம்ப அமக்கலமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியாக கூட இருக்கும். ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது. பார்த்ததற்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.